தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படின்னா இயேசுவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறோம், இனி ஜெயிக்க முடியும். சாத்தானுடைய ஆயுதங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொய், சந்தேகம், குழப்பம், பயம், இச்சை, இதெல்லாம் ஒரு ஆயுதங்கள். கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு அந்த ஆயுதத்தை நாம் ஜெயிக்க போறோம். குடும்பங்களில் என்னானாலும் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சந்தேகம் வந்தா பொல்லாத பிசாசே போ இயேசு நாமத்தில் சொல்லுங்க தைரியமா. இன்னொரு விஷயத்த சொல்லுகிறேன், நீங்கள் சந்தேகம் உங்களை விட்டு போகணும்னா, அதை ஜெயிக்கணும்னா, நீங்கள் அல்ல புருஷனோ மனைவியோ, நீங்கள் ரொம்ப மனைவியை நேசிக்கிறத நீங்கள் அப்படி 100% காட்டணும். புருஷனை நேசிக்கிறத உங்கள் அன்பை நீங்கள் காண்பித்தால், அதை அவர் புரிந்து கொண்டால், சந்தேகம் ஓடியே போகும். பயம், குழப்பம், சந்தேகம், இப்படிப்பட்ட ஆயுதங்கள், அதை நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். முடியும். வெளிப்படுத்தும் விசேஷம் 12:11, ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள். இயேசுவின் ரத்தம் எதுக்காக? நமக்கு நாம் ரத்தத்தால் ஜெயிக்க முடியும். சாத்தான் என்ன பண்றனா, தேவ பிள்ளைகள் பக்கத்தில் வலது பக்கத்தில் நிற்கிறான். எப்போ? அவனுக்கு உரியது நமக்குள்ள இருந்தாள். அதான் எபேசியர் 4:25 வாசித்து பாருங்க. நீங்க என்னென்னலாம் பொய், கோபம், கசப்பு, வெறுப்பு, மூர்க்கம், துருச்சை, இது எல்லாம் இது இருந்தா அவன் கிளைம் பண்ணானா, இவன் என்னுடைய ஆளு. இவன் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஆலயத்துக்கு போனாலும் இவன் என்னுடைய ஆளு, எனக்கு குறித்து அங்க இருக்குது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, சாத்தானு குறித்து நமக்குள்ள இருந்தா வலது பக்கத்தில் கிளைம் பண்றான். அதுதான் அப்பன் இயேசு சொன்னான். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:30, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு குறித்து ஒண்ணுமே இடத்துல இல்லை. அந்த அளவுக்கு அப்பா மகா பரிசுத்தம் உள்ளது. பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர், மாசற்றவர். ஆக பாவிகளுக்கு விளையும் அவ்வளவு சுத்தமா இருந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவன் வருகிறான், அவனுக்கு உரியது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. அப்படி நம்மை வெறுமையாக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தும் பொழுது பொல்லாங்கன் உங்களை தொடவே முடியாது. இதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், நிச்சயமான ஒரு வெற்றி உங்களுக்கு உண்டா. நமக்காக மரித்த இயேசு இன்றைக்கும் பிதாவின் வரதபாசந்து பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த பலம் நமக்கு இருக்கிறதுனால நம்ம உலகத்தை ஜெயிக்கலாம், மாம்சத்தை ஜெயிக்கலாம், பிசாசை நம்ம ஜெயிக்கவே முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.